முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் இந்த கோசி வெதருக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட இது செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது ஒரு 50 to 100 கிராம்ஸ் இருக்கும். நான் அதே கப் அளவுக்கு 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சிறு பருப்பையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணிக்கிறேன். நான் இதோட ஒரு ஏலக்காவையும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தோசை மாவு பேட்டருக்கு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்பில் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் பவுடர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லத்தை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம அரைச்சி வச்ச மாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை ஊற்றி எடுத்திங்கன்னா பூரி மாதிரி நல்லா ஃபஃபியாக வரும். ஸோ நம்ம 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்தோன்னா கந்தரப்பம் ரெடி. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.